பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் விக்டரி ஓவர் டெம்டேஷன் இஸ் குட் நியூஸ், சோதனை மீது இயேசு பெற்ற வெற்றி ஒரு நற்செய்தி என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க கேட்கலாமா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளில் சில நேரத்தில் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக எப்படி பாவம் செய்ய நாம் தூண்டப்படுகிறோம், அல்லது அப்படி சோதிக்கப்படும் போது பாவம் செய்யும்போது நாம் சில நேரத்தில் எந்த விதமான எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு முறை தானே, நான் நிச்சயமாக போய் மன்னிப்பு கேட்க போகிறேன், இயேசுவானவர் மன்னிக்க போகிறாரு, இட்ஸ் நாட் அ பிக் டீல், இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, எல்லாரும் சேரக்கூடியது தானே அப்படின்னு சொல்லி பல விதங்களில் நம்ம எக்ஸ்கியூசஸ் கொடுத்து சோதிக்கப்படும் போது பாவம் செய்கிறோம். இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவானவர் அவர் எப்படி சோதனையின் மீது வெற்றி சிறந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக அதுவும் ஜீசஸ் விக்டரி ஓவர் டெம்டேஷன் இஸ் குட் நியூஸ், சோதனையின் மீது இயேசு வெற்றி பெற்றது ஒரு நற்செய்தி என்கிற தலைப்பில் நம்ம சிந்திக்க போறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். இயேசுவானவர் சந்தித்த அந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷருக்கும், அதுவும் குறிப்பாக சில ஆசைகள், அந்த ஆசைகளை மையமாக வைத்துதான் இயேசுவானவரும் சோதிக்கப்பட்டார். ஆனால் இயேசுவானவர் அந்த சோதனைகளில் வெற்றியோடு காணப்பட்டார். 3 விதமான சோதனைகளை அவர் எதிர்கொண்டதாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். அந்த 3 விதமான சோதனைகளும் இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள், அதுவும் விசுவாசிகள், நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகளாக தான் காணப்படுகின்றன. ஸோ இந்த 3 சோதனைகளை குறித்து நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. இவன் இயேசுவானவர் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவரால் தான் வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்தது எப்படி இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரால இந்த உலகத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லி. 3ஆவது அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது, யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது எப்படி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். இங்க ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். 2வது வசனத்துல வாசிக்கிறோம், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார், அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த பாயிண்ட்ல நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ப்ரொவிஷன். அதாவது மனிதர்களுக்கு சில தேவைகள் உண்டு, அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அது ஒரு சோதனையாக சில நேரத்தில் வர வாய்ப்பு உண்டு, டெம்டேஷனாக. இந்த இடத்துல இயேசுவானவர் உபவாசம் இருக்கிறாரு, 40 நாள் சாப்பிடாம இருக்கிறார். அவருடைய தேவை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவருக்கு ஃபுட்டு தேவை, சாப்பாடு தேவை. சாத்தானை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஹால்ட் பொசிஷன், HALT பொசிஷன்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த H அப்படின்னு சொல்லும்போது ஹங்க்ரி, A அப்படின்னு சொல்லும்போது ஆங்க்ரி, L அப்படின்னு சொல்லும்போது லோன்லி,
அடுத்தது டீ அப்படின்னு சொல்லும்போது டயர்ட். நாம் பசியோடு இருக்கும்போது, அதே போல கோபத்தோடு இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது, அதுவும் சோர்வுக்குள்ளாக இருக்கும்போது நிச்சயமா கவனமா இருக்க வேண்டும். இங்க இயேசுவானவர் பசியோடு இருந்தார். அந்த டைம்ல தான் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். சரியான டைம்ல, ஏற்ற நேரத்துல இந்த சோதனை இயேசுவுக்கு வருவதை பார்க்கிறோம். பிசாசு கரெக்டான டைம்ல, பசியோடு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த கல் அப்பமாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்றான். இப்படிதான் சோதனை நமக்கும் வர வாய்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்ம தனிமையாக இருக்கும்போது, சோர்வுடன் இருக்கும்போது, அதுவும் கோபமா இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போது, இப்போ நம்ம அதற்குரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை நாம் பெற முடியும். இயேசுவானவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் தான் இருந்துச்சு, அந்த ஒரு பிரஷர் தான் இருந்துச்சு. இதை இயேசுவானவர் செய்திருக்கலாம். அவர் சொன்னா நிச்சயமாகவே கல்லை அப்பமாகும்படி செய்ய முடியும். இது அவரால் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இயேசுவானவர் என்ன செய்யறாருன்னா, அவர் அந்த நேரத்துல உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வைத்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றார். இயேசுவானவர் இந்த இடத்துல அவர் இந்த சோதனைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. வசனத்தை வைத்து சொல்றாரு, இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி இந்த சோதனையின் மீது வெற்றி கொள்ளுகிறவராக நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்படின்ற நேரத்துல நம்ம சோதிக்கப்படுவது இயல்பாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்துல கூட நாம் அப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து வெற்றி பெற அழைக்கப்படுகிறோம். இது இயேசுவானவருக்கு வந்த முதல் சோதனை. இரண்டாவது பவர், அதிகாரம். இயேசுனுடைய அதிகாரத்துக்கு வந்த ஒரு சோதனை. அதை குறித்து நாம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். வானமும் பூமியும் அதிலுள்ள யாவும் அவருக்கே சொந்தம். ஆனா இந்த பிசாசு இயேசுகிட்ட நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றார். அதிகாரம், மகிமையை தரேன் அப்படின்னு சொல்லி. இதை இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, பிசாசுக்கு தெரியும் நிச்சயமாகவே தேவனுடைய மீட்பின் திட்டம் இயேசுவானவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நடக்கும் என்பது. இதை திசை திருப்பக்கூடிய விதத்துல என்ன செய்யறான்னா, நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் தரேன், மகிமையை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷார்ட்கட், இயேசுனுடைய பாடு, மரணம், அதன் மூலமாக தான் இயேசுவானவர் மகிமை அடைய போகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட், நீங்க என்ன பணிந்து கொண்டா உங்களுக்கு நான் அதிகாரத்தை தந்துடுறேன், மகிமையை தரேன்னு சொல்லி. ஆனா வானமும் பூமியும் அவருடையது, எல்லா அதிகாரமும் அவர் கரத்துல இருக்குது. ஆனால் இந்த நேரத்துல பாவம் செய்த ஒரே காரணத்தினால இந்த உலகத்துக்கு அதிபதியாகவும் பிரபுவாகவும் காணப்படுகிறான். ஆனால் இது தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்க போறதே இல்லை. சிலுவையில இயேசுவானவர் வெற்றி சிறக்க போகிறாரு, பிசாசை அவர் நசுக்க போகிறாரு. கடைசியில
பிசாசை நரக ஆக்னையில தள்ள போறாரு. இதற்காக தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்னை பணிந்து கொண்டால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் மகிமையும் தரேன் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் சொல்றான். அதற்கு இயேசு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதை வைத்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த இடத்துல இயேசுவானவர் சொல்லக்கூடியது என்னன்னா, தேவன் ஒருவர், அவரை மாத்திரம் பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குதே, அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அழகா வசனத்தை காட்டி இந்த சோதனையில் இருந்தும் இயேசுவானவர் வெற்றி பெறுகிறார். முதல்ல தேவைகள் சந்திக்கப்பட அந்த ப்ரொவிஷன், அந்த விதமான சோதனை வரும்போது வசனத்தை வைத்து கொண்டு அந்த சோதனையை அவர் மேற்கொள்கிறார். அடுத்தது அந்த பவர், அந்த அதிகாரம், இதுவும் இயல்பாக மனுஷர்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை தான். எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் வேண்டும், எல்லாருமே தங்கள் கையில தான் அந்த கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியது இயல்பு. ஆனா இந்த சோதனையில கூட இயேசுவானவர் வசனத்தை வைத்து வெற்றி பெற்றதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை, அதை குறித்து நம்ம 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், அதாவது பிசாசானவன், அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். முதல் சோதனையிலையும் கூட நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். 3ஆம் அதிகாரத்துல தான் நாம் ஏற்கனவே பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். இயேசுவானவர் அவருடைய நேசகுமாரன், தேவனுடைய குமாரன், அதை மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த இடத்துலையும் சரி, முதல் சோதனையின் போதும் சரி, அந்த விதமான ஒரு சந்தேகத்தை ஏற்கனவே நம்ம கேட்டோம். அந்த ஹால்ட் பொசிஷன், ஹங்கிரியா இருக்கும்போது, ஆங்கிரியா இருக்கும்போது, லோன்லியா இருக்கும்போது, டயர்டா இருக்கும்போது எப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி, அதே போலதான் இந்த இடத்துல சாத்தான் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு ஆயுதம் என்ன அப்படின்னா, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கூட இதே பிசாசானவன் செய்யறான். அவனுடைய தந்திரத்துல ஒரு தந்திரம் இந்த விதமான ஒரு தந்திரம் தான், சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் முதல் ஆதாம் அதுல அவன் தோற்று போனான். அந்த சோதனையில அவன் மேற்கொள்ளவில்லை, அந்த சோதனையில் வீழ்ந்து போனான். ஆனால் 2வது ஆதாமாகிய இயேசுவானவர் அந்த சோதனைகளிலிருந்து வெற்றியோடு காணப்பட்டார். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல இந்த இடையில நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல இறுதியில ஜீனியாலஜி, ஒரு வம்ச வரலாறு காணப்படுகிறது. ஆண்டவருடைய வசனம், தேவ வசனம் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. ஈவன் தேவனுடைய மனுஷர்கள் எழுதுறாங்க, ஆனா எழுதும்போது கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் அழகாக வழிநடத்தி அதை எழுதுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் சந்தித்த சோதனைகளை குறித்து பார்க்கிறோம். அங்க சாத்தான் பிசாசு தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறான். 3ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி. அதற்கு இடையில இந்த ஜீனியாலஜி வருது. இந்த ஜீனியாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் யோசேப்பின் குமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியே அந்த வசனங்கள்ல அப்படியே பார்த்து வந்தீங்கன்னா தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க.
அடுத்தது ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அதை 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 32ஆம் வசனத்துல தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 34ஆம் வசனத்துல ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு சொல்லி, அடுத்தது 38ஆம் வசனத்துல ஆதாமின் குமாரன், யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவானவர், ஆதாமின் குமாரனாகிய இயேசுவானவர். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதை ஒரு நற்செய்தியாக நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் சோதனையிலிருந்து வெற்றி பெற்றது ஒரு நற்செய்தி, ஒரு குட் நியூஸாக பார்க்கிறோம். இந்த ஜீனியாலஜி இங்க இருக்கிறது எப்படின்னா, முதல் ஆதாம் இந்த சோதனைகள்ல விழுந்து போனான். ஆனால் இரண்டாவது ஆதாம் இயேசுவானவர் இந்த சோதனைகளில் வெற்றி பெற்றார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜீனியாலஜி அந்த விதத்துல நமக்கு உதவி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பகுதியும், ஈவன் ஜீனியாலஜி வம்ச வரலாறு கூட நாம் கவனத்தோடு படிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவாலயத்து உப்பரிகையின் மேல கொண்டு போய் என்ன செய்யறான்னா, நீங்க தாள குதியும் அப்படின்னு சொல்றோம். இங்க வரக்கூடிய சோதனை என்னன்னா பாப்புலாரிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ரொவிஷன், தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய விதத்துல வரக்கூடிய சோதனை. அடுத்தது நம்ம பார்த்தது பவர், அதிகாரம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது பாப்புலாரிட்டி. பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் நம்ம பாப்புலர் ஆயிடணும், பிரபலம் ஆயிடணும், எல்லாருக்கும் தெரிய வந்துடணும். ஸோ இதுவும் மனுஷர்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை தான். ஸோ எல்லாருமே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எல்லாரும் நம்மளை ஹானர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாரை காட்டிலும் கொஞ்சம் நம்ம ஒரு சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படின்றது ஒரு சோதனை. அதே விதமான சோதனையை தான் சாத்தான், பிசாசானவன் இயேசுவுக்கு கொண்டு வரான். இந்த உப்பரிகையிலிருந்து கீழே விழுந்துட்டா ஈஸியா இயேசுவானவர் பாப்புலர் ஆயிடுவார். ஏன்னா அவன் ஒரு வசனத்தை கூட சொல்றான். இந்த இடத்துல வரும்போது பிசாசானவன் கவனித்து கொண்டே வந்தான். எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்லிட்டே வந்தாரு. மூன்றாவது சோதனையில பிசாசு என்ன சொல்றான்னா, ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னார். இங்க பிசாசானவன் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சீக்கிரம் நீங்க பாப்புலர் ஆயிடலாம். ஏன்னா நீங்க விழும்போது அப்படியே தேவதூதர்கள் உங்களை காத்து கொள்வாங்க, அப்படியே தேவதூதர்கள் உங்களை பிடித்து கொள்வாங்க. அப்போ ஒரு மிராக்கிள் மாதிரி அதை மக்கள் கேட்கும்போது, நிச்சயமாகவே நீங்க தான் மேசியா, நீங்க தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி கூட அறிந்து கொள்ள முடியும் என்கிற விதத்துல ஒரு சோதனையை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுக்கு வரக்கூடிய விதமான ஒரு சோதனை. ஆனா அந்த இடத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வைத்து இந்த சோதனையையும் அவர் மேற்கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். இந்த 3 சோதனையை இயேசு கிறிஸ்து சந்தித்து அதுல வெற்றி பெற்ற உடனே நம்ம கவனிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். He departed from him until an opportune time. இந்த இடத்துல சாத்தானுடைய இன்னொரு விதமான அணுகுமுறையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சில சோதனைகள்ல நம்ம வெற்றி பெற்றால் கூட நம்மளை அப்படியே விட போறதில்ல. அவன் இன்னொரு ஆப்பர்ச்சுன் டைம், சில காலம் தங்கியிருந்தான், திரும்ப வருவான். நம்ம எப்போ சோர்வுடன் இருக்கோம், எப்போ தனிமையா இருக்கோம், எப்போ பசியோடு இருக்கோம், அல்லது எப்போ கோபத்தோடு இருக்கோம், அந்த மாதிரி விதங்கள்ல திரும்ப நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இயேசுவானவர் தனக்கு வந்த சோதனைகளில் வெற்றி பெற்றது ஒரு குட் நியூஸ். ஏன் குட் நியூஸ்? முதல் ஆதாம் சோதிக்கப்படும் போது விழுந்து போனான். ஆனால் இரண்டாவது ஆதாம் 3 விதமான சோதனைகள் வரும்போது
மனுஷர்களுக்கு உரிய சோதனை வரும்போது அந்த சோதனைகளில் அவர் வெற்றி பெற்றார். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல அதை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய இந்த சோதனைகளை குறித்து, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்து அவர் பரிதபிக்க கூடியவராக இருக்கிறார். He is able to sympathize with us. நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அவருக்கு நிச்சயமாகவே தெரியும். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டார். ஆகவே அவர் பரிதபிக்க கூடியவராக இருக்கிறார். பரிதபிக்க கூடியவர் மாத்திரமல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிதபிக்க கூடியவர் மாத்திரம் அல்ல, உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் இது நற்செய்தி, ஆகவேதான் இது குட் நியூஸ். அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பதனால நிச்சயமாகவே அவர் சோதனைகளில் இருந்து வெற்றி பெற்றது போல நாமும் வெற்றி அடைய முடியும். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. நிச்சயமாகவே நாம் சோதிக்கப்படுவோம். ஆனால் அந்த சோதனை நம்மை பாவத்துக்கு நேராக அழைத்து செல்லும் போது அதுதான் நமக்கு ஆபத்தாக அமையும். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல, ஆனால் அந்த சோதனைக்குள் உள்ளாகி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதுதான் நாம் எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். இந்த பகுதியிலிருந்து நாம் 2 காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எதிரியையும் அவனுடைய அணுகுமுறையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏற்கனவே நான் சொல்லி கொண்டு வந்தது போல, நம்முடைய பலவீனமான நேரத்துல தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான். நம்மளை விழத்தள்ளணும்னு நினைக்கக்கூடிய அந்த டைம் நாம் பலவீனமாக இருக்கும்போது அந்த டைம்ல கரெக்டா அட்டாக் பண்ணுவான். அதுதான் நம்முடைய எதிரியின் ஒரு அணுகுமுறை. சாத்தானை குறித்து வாசிக்கும் போது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் 1 பேதுருல. அதுவும் விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை, ஊழியர்களை குறிப்பாக எப்படி விழல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதுதான் நம்முடைய எதிராளியானவன். அவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய ஸ்கீம்ஸ், அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்கள் கிறிஸ்துவையும் அவர் சோதனையின் மீது பெற்ற வெற்றியையும் அறிந்து கொள்ள வேண்டும். Know Christ and the victory he has won over temptations. சாத்தானையும் அவனுடைய ஸ்கீம்ஸ் அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி சோதனையின் மீது வெற்றி பெற்றார் அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வெற்றி பெற்றது எப்படின்னா, அவர் பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவானவர் பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தது போலவே தான். வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, உபாகமம் புக்ல காணப்படுகிற வசனங்களை வைத்தேதான் இயேசுவானவர் சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்றார். இன்றைக்கு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் வசனம், ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாவீது விதமாக சொல்லுகிறான், சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறான்,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இதயத்தில் வைத்தேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு அல்லது சோதனைகள் விழாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வசனம் நமக்கு தேவை. அதை படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். சில நேரத்தில் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்படி மனப்பாடம் செய்யும்போது, படிக்கும்போது, தியானிக்கும் போது, சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய மனதுக்கு முன்பாக கொண்டு வந்து அதை ஞாபகப்படுத்துவார். அப்படி ஞாபகப்படுத்தும் போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் சோதனைகளிலிருந்து வெற்றி அடைய முடியும். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இயேசுவானவர் அவர் கடவுள், அவர் சோதிக்கப்பட்டார், அவர் சோதிக்கப்பட்டு அதுல வெற்றி சிறந்தார், அது என்ன ஒரு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். நம்ம மனுஷர்களாக இருக்கிறோமே, நமக்கு வரக்கூடிய சோதனை பெரிய சோதனை இல்லை, நம்ம எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஒரு பிரிட்ஜை கட்டி கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்க. ஸோ அந்த ஒரு பிரிட்ஜை ஃபஸ்ட்டு வுட் மரத்தால் கட்டுறாங்க. அப்போ ஒரு லாரியை அதன் மேலே செலுத்துறாங்க. அந்த மரத்தால் கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜ் இந்த லாரியுடைய வெயிட்டை தாங்க முடியாமல் அந்த பிரிட்ஜ் உடைந்து விடுகிறது. ஸோ அந்த இன்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து சரி இப்போ நம்ம வுட்டில் கட்ட வேண்டாம், ஏன்னா இந்த லாரியுடைய வெயிட்டே இது தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஸ்டீலில் கட்டுறாங்க. ஸ்டீலில் கட்டி அந்த லாரியை அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டீலில் கட்டின அந்த பிரிட்ஜ் இந்த லாரியுடைய வெயிட்டை பேர் பண்ணுது. ஸோ அதில் நிறைய வெயிட்டை வைக்கிறாங்க. அப்பவும் இந்த ஸ்டீலில் கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜ் அந்த வெயிட்டெல்லாம் அழகாக சுமக்குது. அண்ட் தென் ஒரு லாரிக்கு பதிலாக 2 லாரி, 3 லாரி, 4 லாரி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டீல் அந்த வெயிட்டெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கு. இந்த 2 பிரிட்ஜை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, வுட்னால் கட்டப்பட்ட பிரிட்ஜ் அது அந்த சின்ன லாரியுடைய வெயிட்டே தாங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. அதற்கு வெயிட்னா என்ன அப்படின்றதே தெரியாது. 2 லாரியுடைய வெயிட், 3 லாரியுடைய வெயிட் அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சின்ன லாரியுடைய வெயிட்டை தாங்க முடியாமல் அது உடைந்து விட்டது. ஆனால் இந்த ஸ்டீலில் கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜுக்கு வெயிட்டினுடைய அந்த தாக்கம் தெரியும். ஏன்னா 1 லாரி, 2 லாரி, 3 லாரி. அதே விதமாக தான் நம்முடைய இயேசுவானவர். நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம விழுகிறோம். ஆனால் இயேசுவானவர் முதல் சோதனையில் வெற்றி பெற்றார், 2வது சோதனையில் வெற்றி பெற்றார், 3வது சோதனையிலும் வெற்றி பெற்றார். அந்த சோதனையின் தாக்கம் யாருக்கு அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசுவானவருக்கு தான். ஆனால் இயேசுவானவர் அந்த சோதனைகளில் வெற்றி பெற்று நமக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறார். ஆகவே தான் திஸ் இஸ் குட் நியூஸ். இன்றைக்கு நம்ம புதிய வருஷத்தில் போன வாரம் நம்ம கேட்டோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. அதற்கான சில முயற்சிகள்லாம் நம்ம எடுத்திருப்போம். எப்போ நம்ம அதற்குரிய முயற்சிகளை எடுத்திருப்போமோ அப்போ தான் சாத்தானும் அதற்குரிய சோதனைகள்லாம் நமக்கு கொண்டு அதிலிருந்து நம்மளை எப்படியாவது திசை திருப்ப முயற்சி செய்வான். நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டது போல இயேசுவானவரை அறிந்து கொள்வோம், அவர் பெற்ற வெற்றிகளை அறிந்து கொள்வோம். அதே போல சாத்தானையும் அறிந்து கொண்டு அவனுடைய ஸ்கீம்ஸ், அவனுடைய எல்லா விதமான அந்த அணுகுமுறையும் அறிந்து கொண்டு அதில் இயேசுவானவருடைய உதவியின் மூலமாக, அவருடைய பலத்தின் மூலமாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நிச்சயமாகவே தேவன் உதவி செய்வார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. Dr. Ebi will continue his teaching series from the book of Luke. Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we meet you again, have a blessed week. Bye.